முதலாவது தண்ணீரில் மூழ்கியவர்கள். இதை நீங்கள் பரவலாகவே கேள்விப்படலாம். தண்ணீரில் மூழ்கியவர்களை காப்பாற்ற போனவர் உயிரிழப்பு. முதல் விஷயம், தனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதாங்கிறதை விட ஒரு பாசத்தில் ஒரு உணர்ச்சியில் காப்பாற்ற போய் குதிச்சிருவாங்க. இது முதலாவது தப்பு. ரெண்டாவது, காப்பாற்ற போனவருக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலுமே காப்பாற்ற போனவரை விட மூழ்கின அவங்க உடல் அளவில் பெரிய ஆளாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் பலம் கொண்டு இவரை அமுக்கிடுவார். தண்ணிக்குள்ளே அந்த உயிர் வலியில் என்ன செய்யணும்னு தெரியாமல் இவரை பிடிச்சி அமுக்க தான் பார்ப்பாங்க. அதனால தான் தண்ணீரில் மூழ்கினவங்கள தலைமுடியை பிடிச்சி தூக்குவாங்க. கையை பிடிச்சா நீச்சல் அடிக்க முடியாத அளவு மூழ்கியவர் இவரை பிடிக்கிறேன்னு இவரை லாக் போட்டுருவார். மூழ்கிய ஆட்களை காப்பாற்ற போன நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஏன்னா இதில் நேக்கு போக்கு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு உணர்ச்சியில் போய் இவங்களை காப்பாற்ற முயற்சிக்க கூடாது. ரெண்டாவது, கரண்ட்டில் அடிபட்டவங்க. இதுவும் தண்ணீரில் மூழ்கினவங்க மாதிரி தான். பாசத்தில் உடனே போய் தொட்டால் காப்பாற்ற போனவர்களையும் சேர்த்து கொண்டு போயிடும். பல வீடியோக்கள் கூட பார்க்கலாம். கரண்ட் கம்பியை பிடிச்சி அப்படியே நிற்பாங்க. பார்க்குற ஆட்கள் உடனே ஓடி போய் அவங்கள தொட்டு அவங்களும் விழுவாங்க. டக்குன்னு போகாமல் பக்கத்தில் ஏதாவது மின்சாரம் பாஸ் ஆகாத மெட்டீரியல், மரக்கட்டை இது மாதிரி கிடக்குதா, காப்பாற்ற போகும் முன்னாடி நம்ம சேஃப்டியாக இருக்கிறோமா, இதையெல்லாம் அந்த கணத்தில் உடனே யோசிச்சுட்டு தான் காப்பாற்ற போகணும். யோசிக்காமல் உடனே ஓடுகிற விஷயம் இல்லை இதுவும். மூணாவது, ஒருத்தர் ஒரு தவறான காரியம் செஞ்சுட்டு கேவலப்படும் போது, திட்டு வாங்கும்போது, பிறர் மத்தியில் கண்டிக்கப்படும் போது உடனே போய் அவரை பாதுகாக்கக்கூடாது. அவருக்காக அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த காரியத்தோட விளைவு அவர் உணரணும். அதற்கான தண்டனை அது. குடும்பத்தில் குழந்தைகள் கண்டிக்கப்படும் போது வேடிக்கை தான் பார்க்கணும். காப்பாற்ற போகிறது தான் அவர்களை கெடுக்கிற முதல் படி. தவிர அதை அவர் அவமானமாக பார்த்தால் அது அவருக்குள் ரோஷத்தை உண்டாக்கும். ரோஷம் அவர்களை செதுக்கும், அவர்களை முன்னேற்றும். சாதாரணமாக படிக்காத ஆட்கள் கூட ரோஷத்தில் படிப்பாங்க, ரோஷத்தில் உழைப்பாங்க. ஆக இந்த 3 விஷயமும் முன்பின் யோசனை இல்லாமல் உடனே காப்பாற்றக்கூடாத தருணங்கள்.